பிரைஸ் தி லார்ட். நான் தான் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள எஸ்தர். எனக்கு அப்பா அம்மா இல்லை. என்னுடைய சித்தப்பா மொர்தெக்காய் தான் என்னை எடுத்து வளர்த்துறாரு. ஒரு நாள் ராஜாவுக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கும்படி தேசத்தில் உள்ள எல்லா பெண்களையும் கொண்டு போறாங்க. அந்த டைம்ல என்னையும் பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அப்போ ராஜாவின் கண்கள்ல எல்லா பெண்களுக்கும் முன்பாக எனக்கு தேவன் தயையை கட்டளையிடுகிறார். 127 நாட்டுக்கு ராஜாவான அகாஸ்வேருவுக்கு மனைவியாகும்படி தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கார். அந்த நாட்களில் தான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஆமான் என்னும் மனுஷன் என் சித்தப்பாவாகிய மொர்தெக்காயை கொலை செய்ய நினைக்கிறான். அவனுக்கு என் சித்தப்பாவை மட்டும் கொலை செய்வது அற்பமாய் நினைத்தபடியால் என் சித்தப்பாவும் என்னுடைய கோத்திரத்தையே அழிக்க அவன் திட்டம் பண்ணுகிறான். இந்த நாட்களில் இந்த செய்தி என்னுடைய காதிற்கு வந்தபோது நானும் என் தாதிமார்களும் 3 நாள் உபவாசம் இருந்த பின்பு 4வது நாள் ராஜாவுக்கு முன்பாக செல்கிறேன். ராஜா ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது அவருக்கு முன்பாக யார் வந்தாலும் சரி, அது மனைவியானாலும் அவருக்கு அது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அவங்கள கொலை செய்ய ராஜாவால முடியும். ஆனா இந்த காரியம் எனக்கு தெரிந்த போதும் நான் பயப்படாமல் தேவன் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக நான் போனேன். தேவன் ராஜாவின் கண்கள்ல எனக்கு தயவை கட்டளையிட்டார். ஆமான் என் சித்தப்பாவை தூக்கில் ஏற்றி அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அவனுடைய குழியில் அவனே விழுந்தான். அந்த தூக்கு மரத்தில் ஆமானையே போடுவித்தார்கள். அந்த ஆமான் இருந்த அதிபதி ஸ்தானத்திற்கு என் சித்தப்பாவை ராஜா நியமித்தார். இதுதான் தேவன் எனக்கும் என்னுடைய ஜனத்திற்கும் செய்த நீதியும் அற்புதமுமாய் இருக்கிறது. ஆமென்.